வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பழகன். சார், ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், அந்த தமிழ்நாட்டுடைய கேபினெட் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு சட்டமன்றத்துல மின்சாரத்துறை சார்ந்த அந்த டிபேட்டை, அந்த விஷயத்தை தாக்கல் செய்யறதை பார்த்தீங்கன்னா அவர் செய்யாம வந்து சட்ட அமைச்சர் ரகுபதி தாக்கல் செஞ்சிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்ய போறாரு அப்படின்ற அப்டேட் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ராஜினாமா செய்வதை தவிர செந்தில் பாலாஜிக்கு வேற வழி இல்லை. என்ன காரணம்னா உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை வாய்தாங்கிற லெவலுக்கு போயிருச்சு. அன்னைக்கே ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஆனா மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் கேட்டுக்கொண்டதுனால திங்கட்கிழமை, அதாவது கௌரவமா ராஜினாமா பண்ணிருங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றாங்க. தமிழ்நாடு அரசுக்கும் இது பின்னடைவா தான் இருக்கு. தொடர்ந்து இந்த சர்ச்சை வந்து நீடித்து கொண்டே போவது நல்லதில்லை. செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்க மாட்டார் முதலமைச்சர். ஸோ செந்தில் பாலாஜியாக ராஜினாமா செய்வார். அதாவது அரசுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடாது, மிகச்சிறந்த நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இதனால் ஏற்படுகிற ஒரு அரசியல் வேதனைக்காக நான் ராஜினாமா செய்கிறேன், இப்படி ஒரு ஃபேஸ் சேவிங்கான ஒரு அறிக்கை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிதான் வாய்ப்பு இருக்கு. வழக்கறிஞராக எனக்கு வேற ஒரு பார்வை இதில் இருக்கு. அதாவது ஜாமீன் என்பது எப்போது வழங்கப்பட்டாலும் அதுக்கு 2 நிபந்தனை தான். கோர்ட் ஆர்டர்ல போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி. ஒரு நிபந்தனை, வழக்கு விசாரணைக்கு நம்ம குந்தகம் விளைவிக்க கூடாது. இன்னொரு விசாரணை, சாட்சியத்தை கலைக்கக்கூடாது. இப்ப என்ன ஆர்குமெண்ட்? இவர் அமைச்சரா இருக்காருங்க, சாட்சியத்தை கலைப்பாரு, இதுதான் ஆர்குமெண்ட். பெயில் ஆர்டர்ல வந்து பெயில் எப்படி கொடுத்தது உச்சநீதிமன்றம்? செந்தில் பாலாஜிக்கு முதல் பெயில் கிடையாது, பல பேருக்கு பெயில் கொடுத்துட்டு செந்தில் பாலாஜிக்கு ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அடிப்படையில் தான் கொடுத்துச்சு. துரிதமான விசாரணை நடத்துவதற்கு எல்லாருக்கும் அடிப்படை உரிமை இருக்கு. இதுதான் அதுல அடிப்படை உள்ளதாங்க. இப்போ வழக்கு 3 வழக்கு, ஒரு 1500 சாட்சி இருக்காங்க, ஒரு 300-400 அக்யூஸ்ட் இருக்காங்க. அப்போ வழக்கு விசாரணை நடந்து முடிய 100 வருஷம் ஆகும். இதுதான் இது மூணையும் கிளப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் உச்சநீதிமன்றம் பரிசீலிக்குது. இப்போ பிராக்டிக்கலா இந்த வழக்கு முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெள்ள தெளிவா தெரியும். செந்தில் பாலாஜி தப்பு செஞ்சாரு, தப்பு செய்யல, அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள போல. அவர் வந்து அமைச்சரா இருந்துட்டு வந்து லஞ்சம் வாங்கினாரு, ஊழல் பண்ணாரு, அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள போல. செந்தில் பாலாஜி சட்டத்தின் முன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒருவர், பிணையில் இருக்கிறார். பிணையில் இருக்கும்போதே அமைச்சராக இருக்கிறார். பிணையில் இருக்கும்போது அமைச்சராக இருந்த ஒரு பட்டியல் அப்படிங்கிறது இந்தியாவில் எவ்வளவு இருக்குங்க? ஏராளமா இருக்கும். அப்ப எல்லா அமைச்சர்களையும் எதிர்த்து வந்து பீகார் மாநிலத்துல ஒரு அமைச்சர் பிணையில இருந்தாரு, அமைச்சரா இருக்காரு அப்படின்னா சாட்சி அவருக்கு பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? அதை விடுங்க. இங்கே கிராம பழமொழி என்னங்க, சண்டைக்காரன் காலில் விடுறதை விட சாட்சிக்காரன் காலில் விடுறதுதான் பெட்ரு. இப்போ சாட்சியை கலைப்பது இல்லை சாட்சிக்கு விலை பேசுவது இந்திய தண்டனை நீதி பரிபாலன முறையில ஒரு அங்கமா தான் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து விட்னஸ் இவாலுவேஷன் பண்றோம். ஒரு ஹோஸ்டல் விட்னஸ் ஆகிறாரு, பிறல் சாட்சி ஆகிறாரு, விட்னஸ் இவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து ஒரு நீதிபதியோட வேலை. சாட்சிகளோட அங்க அசைவுகள், உடல் மொழி, இதெல்லாம் இருக்குங்க. இந்தியன் ஆக்ட் ரொம்ப பெரிய ஆக்ட், அது பிரிட்டிஷ்கார காலத்து ஆக்ட். அப்போ வழக்கறிஞரை நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எப்போதும் உள்ள நிபந்தனை தான். பிணையில இருக்கிறவங்க அமைச்சராக இருக்கிற தொடர்ந்ததும் இந்தியாவில் நிறைய நடந்திருக்கு. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? செந்தில் பாலாஜி மேல தவறு இல்லை, அந்த ஆர்குமெண்டே கிடையாதுங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம், சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம். இது நம்ம இதுக்கு முன்பு பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறது 3 கூறு எப்போதுமே. சட்டத்தின் பார்வையில், சட்டத்தின் கீழ். இப்ப சட்டத்தின் பார்வையில் அப்படிங்கிறதுல செந்தில் பாலாஜியும் இதே மாதிரி பிணை வாங்கிட்டு அமைச்சர்களாக இருக்கிற பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் எல்லாரும் ஒண்ணுதானே. இங்கேயும் நிறைய பேர் பிணையிலே அமைச்சராக இருந்திருப்பாங்க, தமிழ்நாட்டிலே இருந்திருப்பாங்க, பட்டியல் எடுத்தா தெரியும். அப்போ ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அது எல்லாருக்கும் ஒண்ணுதானே, செந்தில் பாலாஜிக்கு ஒண்ணுதானே. 3 வழக்கு, 300 அக்யூஸ்ட், 3000 சாட்சி பட்டியல் அப்படின்னா எப்போ முடியும் வழக்கு? 3 மாசத்துல வழக்கு முடிக்கணும், அது வரைக்கும் நீ மந்திரி பதவியில் இருக்கக்கூடாது, எல்லா வழக்கையும் நீ 3 மாசத்துல முடிக்கணும், 3 நீதிமன்றம் போடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுமா?
ஏன்னா எனக்கும் ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் இருக்குல்லங்க. நான் மோசமானவங்க, நான் கொலைகாரன், பாவி எல்லாம் ரைட்டு. ஆனா எனக்கு வந்து சட்டம் என்ன கொடுத்திருக்கு உரிமைன்னா ரைட் டு ஸ்பீடி ட்ரையல். ஏன்னா அந்த உரிமையை நிலைநாட்டி தான் உச்சநீதிமன்றம் பெயில் கொடுத்தது. இந்த ஆர்குமெண்ட்டை நீங்க எப்படி பாருங்க. ஒரு வழக்கறிஞரா எல்லா பார்வையும் பார்க்கணும். அப்ப யாரா இருந்தாலும் நான் வந்து எனக்கு துரித விசாரணை கிடைச்சு என் பேர்ல குற்றத்தை நிரூபிங்க எஜமா, இல்லைன்னா என்னை போட்டு உள்ள போட்டு உள்ள தூக்கி போடுங்க, இல்லைன்னா என்னை வெளியில விடுங்க. இதான பாயிண்ட். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒருத்தர் பேர்ல வழக்கு போடுறீங்க. அது என்ன வழக்கு? அது ரைட்டு, அவர் பேர்ல குற்றச்சாட்டு. அது மட்டும் தான் பொது வெளியில இருக்கு. ஆனா அவர் அரசியல்வாதி. அப்போ 100 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும்போது அவர் என்ன ஆவாரு? அவ்வளவுதான். அதோட ஒரு வாழ்க்கையே அஸ்தமிச்சு போயிடும். அவரு எப்படி விடுதலை ஆனாலும் கதை முடிஞ்சது. அப்ப எனக்கு என்ன நிவாரணம் இதுல சட்டப்படி? நான் அமைச்சராக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க எஜமா, ரைட்டு, நான் அமைச்சராகல. ஒரு 6 மாசத்துக்குள்ள எல்லா வழக்கையும் முடிக்க சொல்லுங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் அப்படி உத்தரவு பிறப்பிக்குமா? சரி, ஐயா எனக்கு வந்து பெயிலும் வேணும் பதவியும் வேணும் அப்படின்னு நான் ஒரு பெட்டிஷன் போட்டேன்னு வைப்போம். நீங்க பெயில் கொடுக்கும்போது நான் பதவியில இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னா நீங்க சொல்லல. நான் சாட்சியை கலைக்க மாட்டேன்னு ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கேன். நான் சாட்சியை ஒரு நாள் கலைக்க மாட்டேன். நான் ஒரு அரசியல்வாதி. நான் ஒரு எம்எல்ஏங்கிற அடிப்படையில் எனக்கு தகுதி இழப்பு கிடையாது. இது ஏன்னா தகுதி இழப்பு 2 வகைங்க. ஃபார் பீயிங் ஏ மெம்பர், ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர். ஒருவர் எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ தொடர்வதற்கு ஃபார் பீயிங் ஏ மெம்பர் ஒரு தகுதி இழப்பு பட்டியல் இருக்கு. ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர், எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு தகுதி இழப்பு இருக்கு. இந்த பட்டியலுக்குள்ள வந்தா தான் தகுதி இழப்பு வரும். அப்படியான தகுதி இழப்பு இல்லை. இதுல தண்டனை கிடைச்சா தகுதி இழப்பு வரும். இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அரசியல்வாதி, எனக்கு பதவியும் வேணும், அதே நேரத்துல நான் வந்து எனக்கு ஃப்ரீடமும் வேணும் அப்படின்னு நான் ஒரு பெட்டிஷன் போட்டா அதெல்லாம் முடியாது, நீ பதவி விட்டு விலகு அப்படின்னு ஒரு உறுத்துக்கட்டளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்குமா? அப்படியான ஒரு நிலையில உச்சநீதிமன்றத்தை கொண்டு போய் விட்டா என்ன ஆகும்? நான் ஒரு வழக்கறிஞரா இந்த வாதத்தை முதல்ல இருந்தே யோசிக்கிறேன். இதுக்கான கேஸ் எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். ஏராளமான பேர் பிணையும் அமைச்சர் பதவியிலும் இருந்து அதுலயே செத்தும் போயிருக்காங்க. அப்ப செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அது என்ன விதி விலக்கா இருக்க முடியும்? செந்தில் பாலாஜி தவறிழைத்தவரா இருக்கலாம், திமுக ஆட்சி வேண்டாததா இருக்கலாம், அதை ஒழிச்சுக்கிட்டணுங்கிறது உங்க நோக்கமா இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். சட்டத்தின் முன் சட்டத்தின் கீழ் சட்டத்தின் பார்வையில் இப்படி மட்டும் இதை பாருங்க. அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும்? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, எப்ப சாட்சியத்தை கலைத்தல்ங்கிறது எப்பங்க ஸ்டார்ட் ஆகும்? சாட்சி யாருன்னு போட்டு சம்மன் அனுப்புனாதானே ஸ்டார்ட் ஆகும். நீ உடனே போய் சாட்சி சொல்லிட்டுலாம் வந்துட முடியாதுல்ல. கோர்ட் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, ஐயா நீ இந்த நேரத்துல இந்த வழக்கு சம்பந்தமா வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சம்மன் அனுப்பு, வழப்பானை. அது என்ன ஸ்டார்ட் ஆகலையே. அப்புறம் எப்படி இந்த அப்ரிஹென்ஷன் வருது? சாட்சியத்தை கலைத்துருவாருன்னு அமைச்சரா இருக்கிற ஒரே காரணத்தினால. இடி சொன்னாங்களே சார், சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க இது மாதிரி வந்து, அதாவது இவர் வந்து அமைச்சராவதற்கு முன்பு சாட்சியங்கள் ஆஜராயிட்டு இருந்தாங்க, விசாரணைக்கு ஆஜராயிட்டு இருந்தாங்க, இவர் அமைச்சரானதுக்கு பின்பு வராம இருக்காருன்னு சொல்லி அந்த பேரை குறிப்பிட்டு கூட சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து அந்த இடத்துல அதுக்கு பிறகு போட்ட வழக்குகள் 3 ஆயிருது. சரி, இடி வந்துங்க முதல்ல இருந்தே இதுல வெளிப்படைத்தன்மையோட நடக்கல. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி. கிரிமினல் கான்ஸ்பிரசிங்கிறது ஒரு சங்கிலி மாதிரி, அதாவது கிரிமினல் கூட்டு சதி. உதாரணமா ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நான் பணம் வாங்கிட்டேன், செந்தில் பாலாஜி பேரில் உள்ள குற்றச்சாட்டு இல்லையா? நானே வந்து நான் ஐயா நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு விளம்பரம் போட்டெல்லாம் நீங்க வர முடியாது. நான் யார் மூலமா சொல்லுவேன், அவன்கிட்ட சொல்லுவான், ஆஸ்பிரண்ட் கிட்ட வேலை தேடி திரியிறவன்ட்ட சொல்லுவான், அவன் கொண்டு வந்து யார்கிட்டயோ பணம் கொடுப்பான், அந்த பணம் எப்படியோ இங்க வரும். இந்த இடத்துல ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி வரும், கிரிமினல் கூட்டு சதி 120B. அது இல்லாம வந்து எந்த வழக்கையும் இதுல போட முடியாதுங்க. இந்த 120B வரும்போது 300 அக்யூஸ்டு 1000 சாட்சியில எல்லாம் 120B ப்ரூவே பண்ண முடியாது. ஒரு கண்ணி அருந்தாலே கதை முடிஞ்சது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா எல்லா ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியும் நிறைய சாட்சி பட்டியல போட்டுட்டு கடைசியில் அதை சுருக்கிடுவாங்க. உண்மையிலே 1000 சாட்சி விசாரிக்க முடியுவாங்க ஒரு வழக்குல? நான் என்னோட வழக்கு ஒன்று சொல்றேன், இதே 1000 சாட்சி. செஷன்ஸ் கோர்ட், சென்னை செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு வழக்கு பத்திரிகையாளர் தான் கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணுது. அப்போ முன்னாள் உள்துறை செயலாளர் நாகராஜன் ஐஏஎஸ் அவருக்கு எதிராக போட்ட ஒரு கட்டுரைக்கு வழக்கில் எங்களுக்கு சிக்கல் இருந்துச்சு. அப்ப நான் சிம்பிளா என்ன பண்ணேன் அப்படின்னா, 1000 சாட்சி கொண்ட ஒரு பட்டியலை ஏன் சார்பா சமர்ப்பிச்சு விட்டேன். எங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, வந்தவங்க போனவங்க, என்னோட ஏஜென்ட்டுகள். ஏன்னா எவ்வளவு காப்பி வித்துது, இவர் மாதிரி அவதூறு கட்டுரை போட்டதுனால எனக்கு என்ன லாபம்னு நான் சொல்லணும்ல. எனக்கு துர்நோக்கம் கிடையாது,
இவர் பேர கட்டுரை போட்டதுனால எனக்கு சேல்ஸ் தான் அடி வாங்கியிருக்கு. இப்படியான நான் அப்படி ப்ரூவ் பண்ணுவோம்ல. அது ஏன் இஷ்டம்ல. நான் ஒரு 1000 சாட்சி பட்டியல் போட்டேன். 1000 சாட்சி எப்படிங்க விசாரிக்க முடியும்னு அப்ப செஷன்ஸ் இது நடந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த 1000 நம்பரை கேட்டோன்னே என் பழைய ஞாபகம் தான் வந்துச்சு. அடடா இதே நம்மளும் 1000 போட்டிருக்கோம்டா. இது ஒரு டெக்னிக். இது ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியும் கடைப்பிடிக்கும், டிஃபென்ஸும் கடைப்பிடிக்கும். பட்டியல போட்டோன்னே அவரு ஜட்ஜு கோவம் வந்துருச்சு ரொம்ப. நீங்க வேணும்னு இழுத்து அடிக்கிறீங்க. வந்து அவர் ஏன்னா நாகராஜன் ஆல் பவர்ஃபுல்ங்க, முன்னாள் உள்துறை செயலாளர். அப்புறம் வந்து 1000லாம் ஏத்துக்க முடியாதுங்க, நீங்க குறைச்சு கொடுங்க. நான் குறைச்சு கொடுக்க மாட்டேன், நீங்க ஒரு இதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுங்க. 1000 ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு அகைன்ஸ்டா ஆர்டர் போடுங்க. அவர் போடல. ஏன்னா ஆர்டர் போட்டா நான் திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போவேன். ஏன்னா சாட்சி பட்டியல் கொடுப்பது என் கடமை, என் விருப்பம். அதுக்கு பிறகு நான் குறைப்பேன். சரி, ஒருத்தர் சாட்சி சொல்றாங்க, நமக்கு எதிராக சாட்சி சொல்றான், கடைப்பிடிக்கிற டெக்னிக் என்ன தெரியுமா? அப்ப கிராஸ் பண்றது கிடையாது. உடனே குறுக்கு விசாரணை பண்ண மாட்டேன். அப்படியே பண்றதா இருந்தாலும் ஒரு 2-3 கேள்வியை மட்டும் கேட்டுட்டு அப்படியே அதை பெண்டிங் போட்டுட்டு ரீகிராஸுக்கு வச்சுக்குவேன். அதை திருப்பி மறுபடியும் குறுக்கு விசாரணை செய்யற எனக்கு உரிமை இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், 3 பேரோட போய் வெளியில் நின்று டீ கடையில் நின்று, என்னங்க இவர் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, இந்த ஷியாம் பெரிய வில்லாதி வில்லன்னு சொன்னாங்க, சாதாரண கேள்வி கூட என்கிட்ட கேட்க தெரியல, இது எப்படி நடந்தது தெரியுமா அப்படின்னு டீ கடையிலேயே வீர பிரதாபத்தை எல்லாம் சொல்லுவான். வீர தீர சூரர்கள் நிறைய பேர் உண்டு. நாங்க பின்னாடியே ஆள் அனுப்பிடுவோம். அவன் டீ கடையில என்ன சொல்றானோ அதை கேட்பான். இது உண்மையிலே நடக்கிற விஷயங்க. நான் 184 வழக்குல சந்திச்சிருக்கேன். அவன் வீரதீர சூரனா இருப்பான், நம்மளும் வீரதீர சூரனா இருப்பான். இவன் கேட்டு வந்து சொல்லுவான், ஓ இதான் விஷயமா, ரைட்டுன்னு ரீகிராஸ்ல போட்டு அவனை கொல்றது, கேள்வியா கேட்கறது. அதான் அவன் இதை வெக்ஸ் ஆயிடுவானுங்க. நல்ல நல்ல டெக்னிக்கா இருக்கு சார். பல சினிமா சும்மா படங்கள் ஆமா பல விடுவாங்க. சரி, கேஸ்ன்னு வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிக்கணுங்கிறதாங்க நோக்கம். ரைட்டுங்களா? இதுக்கு நீங்க வந்து கன்வென்ஷனல் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம், மரபு சாராத உத்திகளையும் கடைப்பிடிக்கலாம். மரபு சாராத உத்திகளை கடைப்பிடிக்கிறது தான் நான் எப்பவுமே அதுல தான். அப்படித்தான் நான் இவ்வளவு இதை தாண்டி வந்தேன். இவ்வளவு கஷ்ட நஷ்டங்களான்னு வைங்களேன். அப்போ இதே மாதிரி செந்தில் பாலாஜி எத்தனை, அவருக்கு எவ்வளவு வழக்கறிஞர்கள் இருப்பாங்கல்ல, பெரிய நம்மளோட பெரிய புத்திசாலிகள்லாம் இருப்பாங்க. எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றாங்க. நம்ம செஷன்ஸ் கோர்ட்டு கதையை சொல்றோம், அவங்க சுப்ரீம் கோர்ட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவங்களும் இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்களே. அப்போ உடனே ராஜினாமாவா? ஏன்னா மசோதாவை ரகுபதி தாக்கல் பண்றாரு, அதனால ஏற்படுற யூகம் செந்தில் பாலாஜி ராஜினாமா செஞ்சிருவாரு அப்படின்னு. அந்த யூகம் 2-3 நாளா இருக்குன்னு வைங்களேன். எல்லா டிவியும் அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ராஜினாமா செய்வது என்பது சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், அது சிறந்ததுதான், நான் அதை மாற்றுக்கிறது சொல்லல. நான் ராஜினாமா செஞ்சதுனால இந்த வழக்கு விசாரணை வேகமா முடிஞ்சு எனக்கு நீதி கிடைக்குமாங்கிற அடிப்படை கேள்வியை நான் எழுப்பணுமா வேண்டாமா? இதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதாங்க, நான் ராஜினாமா பண்ணிடுறேங்க, இந்த பதவியே எனக்கு வேண்டாம், நான் திமுகவின் கடைசி தொண்டனாக இருக்கிறேன், எனக்கு வேண்டாம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. செந்தில் பாலாஜி இப்படி ஒரு அபிடேவிட் போடுறாருன்னு ஒரு வாதத்துக்கு வைப்போமே. ஐயா நீங்க உங்க உத்தரவு நான் கட்டல, நான் அடிபடுகிறேன், ஆனா என் வழக்க, நான் அரசியல்வாதி, அடுத்த தேர்தலுக்கு நிக்கணும், அதான் என் வாழ்க்கை. அப்போ அடுத்த தேர்தல் எப்போ தொடங்கும்? 2026 ஏப்ரல் மாசம் அடுத்த தேர்தல் வந்துடும். அதுக்குள்ள வந்து என் வழக்கு விசாரணையை முடிக்கணும் இல்லையா ஐயா? இடி வந்து 1% கூட கன்விக்ஷன் ரேட் இல்லை, வழக்கு தான் போடுவாங்க, நடத்த மாட்டாங்க. இதுதான் நிறைய உதாரணம் இருக்குங்க அதுக்கு. அப்போ இந்த இடி இவ்வளவு சொல்ற இடி சிடி டிவிடி இவங்க எல்லாரும் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தி எனக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள நீதி கிடைக்கணும். ஏன்னா உங்களோட ஆர்டர்ல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? துரித ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், துரித நீதிக்கு எல்லாருக்கும் அடிப்படை உரிமை இருக்குன்னு சொல்லித்தானே எனக்கு பெயில் கொடுத்தீங்க. அந்த அடிப்படை உரிமையை ஐயா எஜமானர்களை நீங்க எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டா எவ்வளவு முடியும்? அப்படி கேட்கறதுக்கான முகாந்திரம் இவருக்கு இல்லையா? அப்படி கேட்கறதுக்கான ஸ்பேஸ் வந்து செந்தில் பாலாஜிக்கு இல்லையா? இருக்கு. ஓகே, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாருன்னா அது எப்படி பார்க்கும் சுப்ரீம் கோர்ட்? அது எப்படி பார்க்கும்? சுப்ரீம் அது எப்படி வேணாலும் பார்க்கலாங்க, கூட பார்க்கலாம், அது வேற விஷயம். வைத்தால் அதாவது இது அரசியல், ரைட்டா? அரசியல்ல நேரேட்டிவ் செட்டிங் தான். நேரேட்டிவ் செட்டிங்னா என்ன? உரையாடல்கள் மூலமாக நம்ம ஓட்டை நம்ம போலரைஸ் பண்ணணும். 30% ஓட்டு வாங்கின எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? 70% பேர் எதிர்ப்ப ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்படின்னா 70% எதிர்ப்பாளர்களுக்கு என்ன கிடைச்சது ஜனநாயகத்துல? ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு தொகுதிங்க 1 லட்சம் பேர்,
1,00,000 பேர்ல 49,000 சொச்சம் பேர் ஒருத்தனுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. 10 ஓட்டு கூடுதலா வாங்கி அவன் ஜெயிக்கிறான். ஆனா அவன் 1,00,000 பேருக்கு பிரதிநிதி தானே. அதான் ஜனநாயகம். அப்ப நம்ம ஆதரவு ஓட்ட நமக்கு தக்க வச்சுக்கணும். எதிர்ப்பு ஓட்ட சிதறடிக்கணும். இதுதான் வியூகம். எதிர்ப்பு ஓட்ட சிதறடிக்கிற வியூகத்தின் ஒரு பை தான் விஜய் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் போறாரு. நீ அது ரெண்டையும் சேர்த்து லிங்க் பண்ணி பாருங்க. தமிழ்நாடு அரசியல்ல எல்லா சம்பவங்களும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையவைதான். தமிழ்நாடு அரசியல் உலகத்தில் உள்ள எல்லா அரசியலையும் நோக்கம் என்ன? வாக்கு அரசியல்ல வெற்றி பெறுவது. ரொம்ப சிம்பிளா நான் வெற்றி பெறணுங்க. அதுக்கு என்ன வழி? எனக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குங்க. ஒரு ஓட்டு கூட வீணாக கூடாது. எல்லா ஓட்டும் எனக்கு விழுந்துடணும். 1000 ஓட்டு இருக்குங்க ஒரு பூத்துல. எனக்கு 300 ஓட்டு இருக்கு. 300 ஓட்டு விழுந்துடணும். மிச்சம் இருக்கிற 700 ஓட்டு அவ எனக்கு போட மாட்டான். அந்த 700 ஓட்டை 3ஆ பிரி, இல்ல 4ஆ பிரி. இதுதானே பாயிண்ட். அப்ப 4ஆ பிரிப்பதற்கு என்னென்ன வழி? இந்த பாரு, அதிமுகவும் பிஜேபி ஒரு கூட்டணியில் இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே ஒரு 250 ஓட்டு இருக்கு. அந்த 250 எப்படியாவது அவனுக்கு போல் பண்ண வச்சிரு. ஏன்னா அவன் 250 220 குறைஞ்சு போச்சுன்னா இந்த 30 பேர் வேற யாருக்காவது ஓட்டு போடுறான். அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான். வேற யாருக்காவது போடுவோம். அது எனக்கு நஷ்டம். அத வேற யாரு? சீமான். அவர் எவ்வளவு ஓட்டு எது வரைக்கும் வாங்கினாரு? 100 ஓட்டு வாங்கினாருங்க. அதிமுக ஓட்டுல இருந்து ஒரு 20 ஓட்டு அவருக்கு எக்ஸ்ட்ராவா போல் பண்ணி விடு. அடுத்தப்பல விஜய்னு புதுசா வந்திருக்காருங்க. இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆதரவா இருக்காங்க. இப்ப கூட கோயம்புத்தூருக்குலாம் போயிட்டு வந்தாரு. பயங்கர எழுச்சியான ஒரு விஷயங்க. வரிசையா எல்லா இடத்துக்கும் வராரு. அடுத்தது மதுரைக்கு வராரு. அடுத்தது திருநெல்வேலிக்கு வராரு. எங்க ஊருக்கு தஞ்சாவூர் கூட வராருங்க. அப்படியா? ரைட்டு. எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் விஜய்க்கு? அது ஒரு 100 ஓட்டு கிடைக்குங்க. ரைட். அவருக்கு ஒரு 130 ஓட்டா போல். அதை ஏன் 300க்கு மேல எவனும் போகாத விட நான் பாத்துக்கணும். எதிரியை வளர்த்தாலும் இதுல நமக்கு நஷ்டம் கிடையாது. ஜெயலலிதா கடைபிடிச்ச டெக்னிக் 2016ல மக்கள் நல கூட்டணி எப்படி உருவாச்சு? மக்கள் நல கூட்டணியால யார் நஷ்டப்பட்டா? திமுக நஷ்டப்படுது. இப்ப இதை நோக்கிதான் இது போகுது. அப்ப செந்தில் பாலாஜி வழக்குல விஜயோட கூட்டத்துல எல்லாத்துலயும் ஒரு அடிப்படையான ஒரு அல்காரிதம் இருக்கு. பொலிட்டிக்கல் அல்காரிதம். என்ன அல்காரிதம்னா, நம்ம ஆதரவு ஓட்ட நமக்கு வந்து முழுமையா கொண்டு வர்றது, போலரைஸ் பண்றது. அப்ப செந்தில் பாலாஜி ஒரு அபிடவிட் போட்டா இன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வாரா? செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தான் ஆக வேண்டும். திமுக அரசுக்கு பின்னடைவு. இது இன்றைக்கு பேசப்படுகிற விஷயம். மாற்று கருத்து இல்லை. பின்னடைவு தான். ஆனா அதை எப்படி வந்து முன்னடைவா மாத்துறது? அதுதான் அந்த இடத்துலதான் நீதிமன்றம் ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டா மாறுது. சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் விளக்கு. 3-4 பெரிய வக்கீலா சேர்ந்து 3-4 விளக்க ஏத்தினா எவ்வளவு வெளிச்சமா இருக்கும். அதை நோக்கித்தான் இது போகுதுங்கிறது என்னோட பார்வை. சார், நீங்க வழக்கறிஞருங்கனால உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கிறேன் நானு. இப்ப வந்து திமுக முன்னாள் திமுக தற்போதைய சீனியர் அமைச்சர்கள் துரைமுருகன், பிறகு எம்.ஆர். பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் கூட அவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு வந்து விடுவிக்கப்பட்டவங்க திரும்ப இறங்கி வருது. விஷயத்த மறுபடியும் அடுத்த கட்ட நகருது. எலெக்ஷன் ஒரு பக்கம் வருது. செந்தில் பாலாஜியோட வழக்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் வருது. டோட்டலா எப்படி இதை என்ன கால்குலேஷன் இதெல்லாம் பார்க்கலாம் சார்? இல்ல, நீ கேட்கிற கேள்வி சரிதான். திமுகவோட இன்னாள் அமைச்சர்கள் போன ஆட்சியில 2006 ஆட்சியில அவங்க இருந்த போது செய்த தவறுகள் 2011 இருந்து 2021 வரைக்கும் அது விசாரணையில் இருந்துச்சு. 10 வருஷமா விசாரணை முடிக்கணும். முடிச்சிருக்காங்க. ஒரு கோர்ட்டு முடிச்சிருக்கு, சில கோர்ட்டுகள் முடிச்சிருக்கு, விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அது தப்பு அப்படி எப்படின்னு சூமோட்டோவா ஒரு தீர்ப்பு வந்து உயர் நீதிமன்றம் தருது. அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஏற்கனவே சூமோட்டோ வழக்கு 3 வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் நிறுத்திலங்க வச்சிருக்கு. இப்ப இதுவும் அதே கைதானே ஆகும். இப்ப இன்றைக்கு போடப்பட்டிருக்கிற இன்றைக்கு சூமோட்டோவாக வந்திருக்கிற இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுமா போகாதா? போகும்ல. அப்படியே ஒரு அரசியல்வாதி என்னங்க நீ கொடுக்க சிரத்தை அறுத்து விடுங்கள் வேந்தே அப்படின்னு தலையை கொடுத்துட்டு நிக்க முடியும்? நீ ஐயனாரே வெட்டுக்கத்தி இறக்குனாலும் நான் நிமிர்ந்து தானே நிற்பேன். அரசியல்வாதி வந்து எப்போதுமே ஓய்வே பெற முடியாதுங்க. மரணம் மட்டும்தான் ஓய்வு. அது வேற வழி கிடையாது. திண்ணையில படுத்தாலும் காலாட்டிட்டு தூங்க வேண்டியது இல்லை அரசியல்வாதியோட கடமை. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இதே மாதிரியான சூமோட்டோ வழக்குக்கு ஸ்டே இருக்கு. ரொம்ப சிம்பிளா அது ஸ்டே கொடுத்துரும். அதனால அது தேர்தலை நோக்கிய பின்னடைவாலாம் மாறாது. உண்மையான பின்னடைவு திமுக ஆட்சிக்கு எதுனா ஆட்சிக்கு இருக்கிற அவப்பெயர், கட்சிக்காரன் இருக்கிற அதிருப்தி, அதுதான் உண்மையான பின்னடைவு. கலைஞர் மாதிரி ஸ்டாலின் கிடையாது.
கலைஞர் வந்து எல்லாரோடையும் டச் வச்சுக்கிட்டே இருப்பாரு. காலையில 6 மணிக்கு போன் அடிப்பாரு. என்னையா நடந்துட்டு இருக்கும் பாரு. ஸ்டாலின் தான் தொடர்பே கிடையாது. அவரோட ஸ்டைலே வேறவா இருக்கு. கட்சிக்காரன்டே அடிப்பாரு கலைஞர். கடைசி மட்ட கட்சிக்காரன் வரைக்கும் அவருக்கு பேர் தெரியுங்க. கலைஞரை நம்ம போய் பார்த்துட்டு முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்துட்டு மாடியில் போய் பேசிட்டு கீழே இறங்கி வருவோம்ல, நிறைய பேர் நிற்பாங்க, டிஆர் பாலு எல்லாம் நிற்பாங்க. கலைஞர் கார்ல ஏறிட்டு நம்மளை மட்டும் பார்த்து வரட்டா அப்படின்னு கை காட்டுவார். ஒண்ணுமே அதுக்கு அர்த்தமே கிடையாது. நம்மகிட்ட என்ன அதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்குங்க? ஒண்ணும் கிடையாது. வெறும் செய்தி தான் பேசியிருப்பாரு. ஆனா அதுல நுணுக்கம் என்ன தெரியுமா? ஏதோ ஒண்ணு இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கியா? யாரெல்லாம் யோசிப்பாங்க? எல்லா கட்சிக்காரும் யோசிப்பான். அது என்னங்க விஷயம்? ஏன்டே பேசுவாங்க. ஏங்க உங்களுக்கு மட்டும் என்னங்க போயிட்டு வரட்டான்னு கேட்டாரு அப்படின்னு. இது வந்து ஒரு ஒரு வகையான அரசியல். ஒரு கூட்டங்க நம்ம நம்ம நண்பர் அவரு தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், அவரோட மக டாக்டர் அஜிதா அவங்க பேரு, ரவீந்திரதாஸ் பேரு, அவருக்கு இறந்து போயிட்டாரு. கல்யாணம் 95 என்னமோ. எல்லாரும் பேசுறோம், பாலச்சந்தர், நான் எல்லாரும். ஒரு எனக்கு அன்னைக்கு அச்சு முடிக்க வேண்டிய நாள், பத்திரிகை அச்சு கடைசி காப்பியில் கையெழுத்து போட தான் பிரிண்ட் ஆர்டர் எடுத்துப்பான். அந்த கடைசியில் கையெழுத்து போடணுங்க. அது எழுதப்படாத சட்டம் என்னன்னா அப்பதான் அந்த அந்த கட்டுரைக்கு நம்ம பொறுப்புன்னு ஆறோம். அதுக்கு போகணும், போயே ஆகணும். கலைஞர் பேசணும், இனிமேல் தான் பேசணும், பெரிய தலைவர். அப்போ நம்ம எப்படி அவர் மேடையில் உட்காந்துருக்கும் போது போகும்போது போகிறது, பக்கத்தில் யாரும் சீனியர் லீடர்ஸ் இருந்தாங்க, கேட்டேன். அவர்கிட்ட போய் சொல்லிட்டு போங்க அதில் என்ன இருக்கு அப்படின்னாரு. சின்ன அவர்கிட்ட குனிஞ்சு இந்த மாதிரி போகணுங்க அப்படின்னு. அவரும் பெரிய பெரிய பத்திரிகையாளர், அவருக்கு இந்த பத்திரிகை கஷ்டங்கள் தெரியாது கிடையாது. அவர் அப்படியே நம்மளை தலையை சாச்சு குனிய வச்சு முதுகுல 2 தட்டு தட்டி கொடுத்து அனுப்புனாரு. எனக்கு ஒரே குழப்பம், என்னடா தட்டி கொடுத்து அனுப்புறாருன்னு வெளியில் வரும்போது பரிதி அளவுலது இவங்கெல்லாம் நிற்காங்க. எனக்கு அவர் வந்து நம்ம முதுகுல ரொம்ப அன்பா தட்டி கொடுத்தாரு. அன்பெல்லாம் இல்ல, பரிசு. அதுல ஒரு அரசியல் இருக்கு. என்னங்க அரசியல் இல்ல? ஏயா நீ எல்லாம் வந்து எனக்கு முன்னாடி பேசிட்டு என்கிட்டயே சொல்லிட்டு போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? என்னங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு ஷாக் ஆயிட்டேன்னா. என்னங்க எப்படி சொல்றீங்க? பல கோணங்கள் இருக்கு அரசியல். அவர் கலைஞருடைய அந்த பார்வை, அந்த கை காட்டுறது, செஸ்ட் தட்டுறது, ஒவ்வொன்றுல நுணுக்கமான அரசியல். அவர் சொல்றாரு, அது அரசியல்னா பல பார்வை இருக்குங்க. நீங்க இப்பதான் பத்திரிகையாளரா வளர்ந்து வரீங்க. அப்ப வயசு ரொம்ப கம்மி தான், 95ன்னு வைங்களேன். இன்னைக்கு தேதிக்கு 30 வருஷம் முந்தின கதை. மறக்கவே முடியல என்னால. இது என்ன காரணம்னா, அரசியல்ங்கிறது பல பார்வை, பின்னடைவா தோன்றுவதை அதை எப்படி முன்னேற்றுவதுங்கிறது தலைவர்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், கீழே இருந்து வந்தவர் அவர் மேல. ஒரு இடத்துல அவர் பின்னடைவுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு பிறகு அவர் அதை சமாளிச்சு கொண்டு போறாருல. அவ்வளவு பெரிய கட்சிங்க அதிமுக, எம்ஜிஆர் காலத்து கட்சி. எவ்வளவு தலைவர்கள் இருப்பாங்க, எத்தனை வாட்டி ஆட்சியில் இருந்திருக்காங்க, 30 வருஷத்துக்கு மேல. அதை சமாளிக்கிறது தாங்க வித்தை. அது சொன்னாலும் தெரிவதில்லை, மண்ணாலும் வித்தை. நாடாடி உணம் படத்துல சொல்ற வாசனம் அது. சொன்னாலும் தெரிவதில்லை, மண்ணாலும் வித்தை. அது வித்த சில பேருக்கு வசப்படும். விஜய்க்கு வசப்பட்டிருக்காங்கிறத கோயம்புத்தூருக்கு பிறகு நம்ம பார்க்கணும். பல்வேறு ஆழமா உங்களோட கருத்துக்களை வழங்கிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி சார்.